இப்போ சைடில் தெரியுது பார்த்தீங்களா, இது 24 ஹவர்ஸும் லைவ் போடுவது. ஸோ லைவ் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா லைவ் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு பிளேலிஸ்டே கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இங்கே பாருங்க லைவ் எப்படி போடுறது, ஆல்ரெடி அப்லோட் பண்ண லைவ் எப்படி போடுறது, நெக்ஸ்ட் லைவ்ல பணம் வருமா இல்லை வாட்ச் ஹவர்ஸ் வருமா, இதை பற்றி அனைத்து டவுட்டுக்குமே அஸ்கம்மல்ல இருக்கிற பிளேலிஸ்ட்ல ஆன்சர் இருக்கு. ஆனா இப்பயும் லைவ் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் தான் சொல்ல போறேன், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது 24 ஹவர்ஸும் லைவ் போடுவது எப்படி, அதை பத்தி தான் நீங்க பார்க்க போறீங்க. கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. 24 ஹவர்ஸும் லைவ் போடுவது எப்படி, ஃப்ரீயா, அதுவும் எந்த ஆப் இல்ல, லிங்க் இல்ல, எதுவுமே இல்லை, ஃப்ரீயா. ஸோ அதை பத்தி பார்க்கலாம் வாங்க. யூடியூப் சேனலை ஓபன் பண்ணிக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த பிளஸ் சிம்பிள் இருக்கு பாத்தீங்களா, இதை நீங்க டச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜ் பற்றிலாம் நான் டீட்டெயிலாக வீடியோ கொடுத்துருக்கேன். அஸ்கம்மலில் ஒரு வீடியோ கொடுக்குறேன், அதை பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த லைவ் போட்டால் உங்களுக்கு அதிகமான சப்ஸ்கிரைபர் வருவாங்க. ஸோ இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லைவ்னு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்னு இருக்கிற இந்த ஆப்ஷனை நீங்கள் டச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பென்சில் சிம்பிளை டச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல செட்டிங் பண்ணணும். அப்படி நீங்கள் பண்ணாதான் உங்களுக்கு வியூஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்த டச் பண்ணி நீங்கள் தம்ப்நெயில் வந்து உள்ளார கொண்டுட்டு வரலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டெக் தம்ப்நெயில், அப்லோட் தம்ப்நெயில் இருக்குது. ஸோ நீங்கள் தம்ப்நெயில் உங்களுக்கு எப்படி ரெடி பண்ணணும்னு தெரியலனா அதுக்கும் நான் வீடியோ போட்டிருக்கேன், அதையும் நான் வந்து கமெண்ட்ல கொடுக்குறேன், இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டைட்டில் வைக்கணும். டைட்டில் வைக்க தெரியலனா அதுக்கும் நான் வீடியோ போட்டிருக்கேன், கண்டிப்பாக என்னுடைய பிளேலிஸ்ட்டை பாருங்கள். ஒரு டைம் மட்டும் என்னுடைய பிளேலிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனலை நீங்கள் ப்ராப்பராக க்ரோ பண்ணிட்டே போயிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆடியன்ஸ்னு இருக்குது. இதை நீங்கள் சரியாக டச் பண்ணால் மட்டுமே உங்களுக்கு வியூஸ் போகும். ஸோ நோ இட்ஸ் நாட் மேட் ஃபார் கிட்ஸ், இதை கொடுத்தா மட்டுமே உங்களுக்கு வியூஸ் போகும். நெக்ஸ்ட் கோ லைவ் டுகெதர், இதை பற்றிலாம் நான் வந்து ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். இது ஒரு பெரிய சாப்டர், இதை பற்றி நான் அப்புறம் பேசுகிறேன். நெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் எழுதுங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல லொகேஷன் நீங்க ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இப்ப நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிற ஒரு லைவ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் காஸ்ட். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க ஆல்ரெடி ஒரு வீடியோ எடுத்து வச்சிருப்பீங்க, அதை நீங்க லைவ்ல எப்படி அப்லோட் பண்றது அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த ஸ்கிரீன் காஸ்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை நீங்க டச் பண்ணணும். அது மட்டும் இல்லை, இந்த இடத்துல நிறைய செட்டிங் இருக்கு. ஸோ இந்த ஃபுல் செட்டிங்கை நீங்க வந்து செட் பண்ணணும்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குற அந்த வீடியோவை பார்த்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த ஸ்கிரீன் காஸ்ட்டை பத்தி மட்டும் சொல்றேன். நெக்ஸ்ட் இந்த ஸ்கிரீன் காஸ்ட்டை இங்க டச் பண்ணி நான் ஆன் பண்ணிக்கிறேன். அகைன் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நோ இட்ஸ் நாட் மேட் ஃபார் கிட்ஸ் அப்படி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அகைன் நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு இமேஜ் வரும். இந்த இமேஜ் எதுக்காகன்னா இந்த லைவ் போடும்போது நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா உங்களுடைய கேலரியில இருக்கிற அத்தனையுமே தெரியும். ஸோ எந்த ஸ்பெசிஃபிக்கான ஒரு வீடியோவை மட்டும்தான் நீங்க காமிக்க போறீங்கன்னா அதை மட்டும் செட் பண்ணணும். அது எப்படி நான் இப்ப சொல்றேன். இப்ப பாத்தீங்கன்னா அதை காட்டிக் கொடுத்துடுங்க. நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஸோ இந்த மாதிரி பேஜில் நீங்கள் அப்படியே ஸ்டார்ட் கொடுக்காதீங்க. இந்த இடத்துல சிங்கிள் ஆப் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதையே நீங்கள் டச் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்டையர் ஸ்க்ரீன் அப்படின்னு இருக்கும், இதை நீங்கள் டச் பண்ணிட்டு ஸ்டார்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிறைய ஆப்ஷன் இருக்கு. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா நீங்க நல்லா பாருங்க, இந்த இடத்துல இந்த கேமரா சிம்பிள் மாதிரி இருக்கு. இதை நீங்க டச் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல லோகோ சேஞ்ச் ஆகும். ஒருவேளை இல்லைன்னா உங்க ஃபேஸ் வேணும்னா நீங்க இங்க டச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்க லைவ் போடும்போது ஏதாவது பேசணும்னா அப்படியே விடுங்க, இல்லைன்னா வந்து இது இப்படி டச் பண்ணிக்கோங்க. நீங்க பேசுறது லைவ்ல கேட்காது. அகைன் பார்த்தீங்கன்னா உங்க கமெண்ட்டும் அது மாதிரி தான். ஸோ வந்து நீங்க கமெண்ட் பண்றது, அதாவது மக்கள் உங்களுக்கு கமெண்ட் பண்றது உங்களுக்கு தெரியணும்னா இதை எடுத்து விடுங்க, இல்லைன்னா வந்து இதை நீங்க டச் பண்ணி ஹைட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல செட்டிங்ன்ற ஒரு சிம்பிள் இருக்கு, அதை நீங்க டச் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா கீழே பாருங்க லோகோ இருக்கு. அகைன் மேல பாருங்க, இப்படி கொஞ்சமா நம்ம சின்னது பண்ணா சின்னது ஆயிடும். ஏன் இதை நான் சொல்றேன்னா இப்ப லைவ் நீங்க போயிட்டு இருக்கும் போது இப்ப பாத்தீங்கன்னா இது சென்ட்ரல் எழுத்து வச்சா லைவை மறைக்கும். அதனால எங்கேயாவது ஒரு ஓரமா இருக்கட்டும், நம்ம சின்னது பண்ணிக்கிட்டோம். மேல பாருங்க, அகைன் நம்ம பெருசு பண்ணிக்கலாம். ஸோ வந்து நம்ம சின்னதுலேயே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா
இப்போ நான் ஸ்டார்டிங்ல இருந்து என்ன லைவ் சொல்லிட்டு வரேன்னா 24 மணி நேரமும் லைவ் எப்படி போடுவது. ஸோ அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, இது வந்து ஒரு சிலருக்கு நம்ம கேலரியிலேயே சப்போர்ட் ஆகும், ஒரு சிலருக்கு சப்போர்ட் ஆகாது. ஸோ நீங்க அதுக்கு என்ன பண்றீங்கன்னா, எக்ஸ் பிளேயர் அப்படின்ட்டு ஒரு ஆப் இருக்கு. ஸோ வந்து இது பெரிய ஒரு விஷயம் இல்லை, ஏன்னா நம்ம கேலரி போலவே தான் இந்த எக்ஸ் பிளேயர். ஸோ அதை டவுன்லோட் பண்ணி நம்ம அதில் வீடியோ பார்க்க போறோம், அவ்வளோதான். எம்எக்ஸ் பிளேயர் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அது போல இது வந்து எக்ஸ் பிளேயர். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். இதை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிக்கிட்டு நீங்க ஓபன் பண்ணுங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஆப்பை நான் ஆல்ரெடி செட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த ஆப்பை எப்படி செட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வந்து அடுத்து சொல்றேன். ஸோ பாத்தீங்கன்னா நீங்க இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுட்டு நீங்க அந்த ஆப்பை டச் பண்ணா போதும், உங்களுக்கு 24 ஹவர்ஸும் இதே பிளே ஆயிட்டு இருக்கும் ரிப்பீட்டடா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் தான் நீங்க லைவுக்கே போக போறீங்க. இப்போ கோ லைவ்னு இருக்கு பாத்தீங்களா, இதை நீங்க டச் பண்ணுங்க. இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு லைவே போகுது, சரிங்களா? இங்க நீங்க நல்லா நோட் பண்ணுங்க, லைவ் கவுண்ட் இப்பதான் வந்து போயிட்டு இருக்கு. இப்போ இது வரைக்கும் 24, அதாவது 24 மணி நேரமும் எப்படி லைவ் போடுதுன்னு பார்த்தீங்க. ஆனால் நான் வந்து லைவ் போடும்போது எக்ஸ் பிளேயர் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பேன். அந்த எக்ஸ் பிளேயரை எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி லைவ்ல நீங்கள் டைரெக்டாக அப்படியே வச்சுக்க பார்த்தீங்களா, ஒரு எக்ஸ் பிளேயர்ல இருந்து ஒரு வீடியோவை அது எப்படி நம்ம செட் பண்ணணும் அப்படின்றத இப்ப நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். இப்ப எக்ஸ் பிளேயரை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க பிளே ஸ்டோர்ல இருந்து. நெக்ஸ்ட் இந்த எக்ஸ் பிளேயரை நீங்க டச் பண்ணுங்க. இப்ப பாத்தீங்கன்னா உள்ள வந்த உடனே உங்களுடைய கேலரியில என்னென்ன ஷோ ஆகுமோ அது அனைத்துமே இங்கேயும் ஷோ ஆகும். ஸோ இப்ப பாத்தீங்கன்னா நான் ஒரு இந்த வீடியோவை நான் ஓபன் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதுவே ரிப்பீட்டடா வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி இப்ப பாருங்க, இந்த வீடியோக்கு மேல 3 டாட் இருக்கா, இதை நீங்க டச் பண்ணுங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இங்க பாருங்க, நான் வட்டம் போட்டு காமிக்கிறேன், இதை நீங்க டச் பண்ணுங்க. ரிப்பீட் கரண்ட் அப்படின்னு இருக்கா. சோ இப்ப பாத்தீங்கன்னா நீங்க வந்து வெளியே வந்துருங்க. இப்ப நீங்க நல்லா பாருங்க, இந்த எட்ஜில் போயிட்டு திரும்பவும் இதே வந்து பிளே ஆகும். நல்லா பாருங்க, நீங்க இங்க பாத்தீங்கன்னா திரும்ப உங்களுக்கு அதே பிளே ஆகிறது தெரியும். அது மட்டும் இல்ல, இந்த இடத்துல இந்த லாக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரிப்பீட்டடா பிளே ஆயிட்டே இருக்கும். இப்போ நீங்க டோட்டலா வெளியே வந்துருங்க. சோ நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, லைவ் போடுறதுக்கு முன்னாடி இதை நீங்க செட் பண்ணி இப்படி வச்சிடணும். அதுக்கப்புறமா தான் நீங்க லைவே போடணும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். சோ நான் லைவ் போடும்போது ஒரு ஆப்ஷன் அப்படியே டச் பண்ணி கொண்டுட்டு வந்தேன் பாத்தீங்களா, அது வந்து ஆல்ரெடி நான் வந்து இந்த எக்ஸ்பிளையர்ல செட் பண்ணி நான் வச்சுட்டேன். நல்லா புரிஞ்சுதுங்களா? இப்ப பாருங்க, இதை நான் டச் பண்ணி நான் காமிக்கிறேன். எக்ஸ்பிளையர்ல செட் பண்ணி வச்சது இங்க இருக்கா. நீங்க லைவ் ஆன் பண்ணிட்டு இதை டச் பண்ணி நீங்க அப்படியே விட்டுட்டீங்கன்னா லைவ் வந்து ஆட்டோமேட்டிக்கா 24 ஹவர்ஸும் போயிட்டே இருக்கும், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க 24 ஹவர்ஸும் லைவ் போடுவது எப்படின்னு பார்த்துட்டீங்க. இதனுடைய பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சப்ஸ்கிரைபர் வருவாங்க, நிறைய வியூஸ் போகும், சரிங்களா? ஆனா இதுல பாத்தீங்கன்னா அன்பெனிஃபிட்னா பயனில்லாத ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி நீங்க 24 ஹவர்ஸ் லைவ் போட்டீங்கன்னா கண்டிப்பா அதிக சப்ஸ்கிரைபர் கெயின் ஆவாங்க, நிறைய பேர் வருவாங்க. ஆனா ஆஃப்டர் நீங்க அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் யாராவது பார்த்தாங்கன்னா அந்த ஒரே வீடியோ பிளே ஆயிட்டு இருக்கும் போது நின்று பார்க்க மாட்டாங்க, கொஞ்ச தூரம் பார்த்துட்டு வெளியே வந்துருவாங்க. ஆஃப்டர் லைவ் அப்லோடுக்கு அப்புறம் யாரும் விரும்பி பார்க்க மாட்டாங்க. ஸோ நான் இதுல உள்ள நல்ல விஷயத்தையும் சொல்லிட்டேன், கெட்ட விஷயத்தையும் சொல்லிட்டேன். கண்டிப்பா இந்த லைவை போடலாமா வேணாமா நீங்க தான் டிசைட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை தான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன். ஸோ என்கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் கேட்டாங்க, அதுக்குண்டான பதில் தான். கண்டிப்பா நீங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அது மட்டும் இல்ல, திரும்பவும் சொல்றேன், லைவ்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. லைவ்ல வாட்ச் ஹவர்ஸ் வருமா, பணம் வருமா, நம்ம லைவ் எப்படி ப்ராப்பரா அப்லோட் பண்றது, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லைவுக்கு மானிட்டைசேஷன் ஆகுமா, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம கேலரியில இருக்கிற ஆல்ரெடி இருக்கிற ஒரு வீடியோவை எப்படி லைவ் போடுறது, லைவ்ல எப்படி பேசணும், எதுக்காக லைவ் போடணும், எல்லாத்த பத்தியும் கீழே இருக்கிற பஸ் கமெண்ட்ல இருக்கிற வீடியோவை டச் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்ல, புதுசா யாராவது யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா என்னுடைய பிளேலிஸ்ட்ல யூடியூப் ஃப்ரீ
கோர்ஸ்ல ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, கண்டிப்பா பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்பட்ட அனைத்து வீடியோவுமே இருக்கு. தயவு செஞ்சு என் பிளேலிஸ்ட்டை ஒரு நிமிஷம் நீங்க பாருங்க. நெக்ஸ்ட் அது மட்டும் இல்ல, நம்மளுடைய சேனல்ல 6 சேனலுக்கு மேல மோனிடைஸ் வாங்கிட்டாங்க. நான் சொன்ன அட்வைஸ் ஃபாலோ பண்ணி அவங்க எந்த பணமும் எந்த பொருளும் செலவு பண்ணவில்லை. நான் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது குறிப்புகளை வைத்து அவங்க மானிடைஸ் வாங்கிட்டாங்க. ஸோ நானும் இப்போ மானிடைஸ் வாங்கி டாலர்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பா என்னுடைய டாலரின் சைட்ல காமிக்கிறேன். இது போல நீங்க சம்பாதிக்கணும்னா கண்டிப்பா என்னுடைய ஏதாவது ஒரு வீடியோ ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் அடுத்த சப்ஸ்கிரைபருடைய டவுட்டை நான் கிளியர் பண்றேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது தனிப்பட்ட டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.